ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, இந்த முருகப்பெருமான் உன் துணையை பற்றிய செய்தி, அவசரமான செய்தி, நல்ல செய்தி உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன். நான் சொல்வதை ஒரு 4 நிமிடம் மட்டும் உன் செவி கொடுத்து கேள். உனக்கான அருள் வாக்கு. நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகா சரணம், முருகனுக்கு அரோகரா, முருகா முருகா என்று என் நாமத்தை ஒரு 6 முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேட்க ஆரம்பி. என் செல்லவே, உன் வாழ்வில் அனைத்துமே இனி ஆனந்தம்தான். அனைத்துமே ஆனந்தம்தான். எப்படி என்று சொல்கிறேன் தெரியுமா? உனக்கான அவசர செய்தி, உன்னை பற்றிய செய்தி, நல்ல செய்தி என்று சொன்னேன் அல்லவா? கேள். தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் மட்டுமே இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட தனியாக வாழ்வதே மேல். அப்படித்தானே? மனமும் கண்ணாடி போலத்தான். அது உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. நல்ல குணங்களை தகுதியாக்கி கொண்டுத்தான் நான் இப்படித்தான் என்று தலையிலிருந்து நிற்க பழகு. உன்னை புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும், புரியாதவர்கள் விலகிச் செல்லட்டும். உனக்கான உறவு உன் துணையை அனுப்பியிருக்கிறேன் என் செல்லமே. துணை இல்லாத போதுதான் தெரியும் இந்த உலகத்தில் எல்லா சொந்தமும் துணை ஒன்று இருந்தால்தான் நிலைக்கும் என்று. இல்லாவிட்டால் எல்லாம் நடிக்கும் என்று உனக்கு இப்போதுதான் புரிகின்றது. வாழ்க்கை சொர்க்கமாகுவதும் நரகமாகுவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய 6 விஷயங்களை சொல்கிறேன் கேள். அது என்ன தெரியுமா? ஆசை, கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம். ஆசை, கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம். இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. மனிதர்களின் புத்தி 2 விதம்தான். எப்படி என்று சொல்கிறேன். தேவை என்றால் தேன் மாதிரி உன்னிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் தேள் மாதிரி கொட்டி விடுவார்கள். புரிகிறதா? நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. இது ஒரு நல்ல செய்தி. அதுதான் நம் வாழ்வின் வெற்றியாக இருக்கும். வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். தினமும் ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கும். தினமும் ஒரு விதமான பிரச்சனைகளையும், தினமும் ஒரு விதமான அன்பான முடிவுகளையும் நீ எதிர்நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கிறாய். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இன்று உனக்கு கிடைக்காத பல விஷயங்கள் எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள். அல்லது இன்று கிடைக்காதது நாளை நல்ல விதமாக அமையும், நல்ல விதமாக முடியும் என்று எடுத்துக்கொள். நேர்மறையான எண்ணங்களுடன் நீ ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார். நிச்சயமாக உனக்கு நல்லதொரு முடிவும் நல்லதொரு தெளிவும் கிடைக்கும். இதுவும் ஒரு நல்ல செய்திதான், அவசரமான செய்திதான் உன்னிடத்தில் கொண்டு வருவதற்கு. நிச்சயமாக உனக்கென்று ஒரு நாள் வரும். உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்து விடாதே. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? ஒரு மனிதன் ஒரு முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதனால் ஒரு பலனும் இல்லை. எப்படி? தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்து விட்டபின். அதனால்தான் சொல்கிறேன், யாரிடத்திலும் உன் வழியை பகிர்ந்து கொள்ளாதே. யாரிடத்திலும் உன் வழியை பகிர்ந்து கொள்ளாதே. உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்து விடாதே. நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும். அன்று நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய். அதையெல்லாம் பார்ப்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் காத்திருப்பார்கள். புரிகிறதா? இது ஒரு செய்தி தானே உனக்கு. உன் துணையை பற்றி சொல்கிறேன். நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்கு காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம்.
என் செல்லப்பிள்ளையே, 1000 உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. இதுதானே வாழ்க்கை. உன் வாழ்க்கையை அவர் வாழ முடியாது, அவருடைய வாழ்க்கையை நீ வாழ முடியாது. உனக்கென்று விதிக்கப்பட்ட விதி, அதை யாராலும் மாற்ற முடியாது. நீ அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அவையெல்லாம் கர்ம வினைகள் தான் காரணம். அதனால் தான் சொல்கிறேன், நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லதையே செய்து முடி. நீ எதை விதைக்கின்றாயோ அதுதான் உனக்கு நல்லதொரு விதமாக கிடைக்கும். அவசரப்படாதே. இன்று நீ விதையை நட்டவுடன் நாளையே நீ அறுவடை செய்ய வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. அதற்கு ஏற்ற காலங்கள், நேரங்கள், பருவங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது அல்லவா? இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால்தானே உன்னுடைய வாழ்க்கையும் நன்றாக அமையும். சில இடங்களில் வெற்றியாக வீரத்தனமாக பேசுவது பிரச்சனையில் போய் முடிந்துவிடும். எந்த இடத்தில் வீரமாக பேச வேண்டும், எந்த இடத்தில் அமைதியாக போக வேண்டும் என்பதையும் உன் மனதுக்குள் நான் சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். மௌனத்தில் எவ்வளவு சாதனைகள் படைத்து விடலாம் தெரியுமா? உன் பிரச்சனைகள் பெரிதாக வளர்ந்து கொண்டு சண்டை சச்சரவுகளுடன் விவாதிக்கும் சமயத்தில் நீ விட்டு கொடுத்து போ, அல்லது அந்த இடத்தில் மௌனமாக எதையும் பேசாதே. நீ பேசாமல் இருப்பதால் நீ கோழை என்று அர்த்தமில்லை. அந்த இடத்தில் அதுதான் தேவையான முடிவு. புரிகிறதா? நீ மௌனத்தில் இருப்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் இருப்பது என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை துச்சமாக எண்ணாதே. அது மிகப்பெரிய தவறு. முதலில் அவர்களையெல்லாம் அழிக்க கற்றுக்கொள். நான் சொல்லித்தான் வந்த உறவல்ல அது. அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பல்ல. விலகி இருந்தாலும் துளியளவு மாற்றம் இல்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு. நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து இதோ உன்னிடமே மீண்டும் வந்து சேரப்போகிறது. இது உன் துணையை பற்றி செய்தி. கவலைப்படாதே. இனி எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய். இது ஒரு நல்ல செய்தி. ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை 4 நிமிடம் கேள் என்று சொன்னேன். ஆனால் நீ முழுவதுமாக கேட்ட என் செல்லப்பிள்ளைக்கு நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.